ஹைவர்ஸ் வெல்கம் டு விலைக்கன் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கான்செப்டோட J1 சீரிஸோட இன்ஜினை பார்த்தாங்க. இந்த இன்ஜினில் என்னென்ன செக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வண்டியில் வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் டைகிராமாக போட்டு காமிக்கிறதுங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா டைகிராம் நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா இருக்கீங்களா? நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தாங்க எனக்கு கழட்டிட்டு லைவாக காட்டின ஆசை. ஆனால் இப்போ இது நல்லா இருக்குது, வாரண்டி இருக்குது, அதனால் விட்டுறேன். இப்போ வண்டி வச்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் டைகிராமாக காமிப்பேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக பாருங்கள். நம்ம சவுண்டு வருது மாதிரி பீட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஏன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு மெயினாக செயினை போட்டு, அதாவது லெஃப்ட் சைடு கேம் செயின் போட்டு அதில் கொஞ்சம் சவுண்டை லெவல் பண்ணிட்டாங்க. பேலன்சஸாக போட்டு உங்களுக்கு வைப்ரேஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சைலன்ஸில் போல இந்த சென்டர் பார்ட்டு கேட்டலிஸ்ட்டு, இது இன்ஜினோட ஹெட் பைப்பு, இது கேட்டலிஸ்ட்டு, இது உங்களுக்கு மஃப்ளர் பார்ட்டு. இந்த பார்ட்டில் இந்த சென்டர் இருக்குதுங்களா, இந்த கேட்டலிஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இருந்தால் சவுண்டு பழைய பீட்டு எல்லாமே இருக்க தான் செய்யும். இதை நீங்கள் கழட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வரும், சவுண்டு அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குங்க. சவுண்டு வரக்கூடாது தான், சாஃப்டாகணும் தான் இதை டிசைன் பண்ணுது. இந்த இடத்துல போயிட்டு சவுண்டு வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது என்னென்னு எனக்கு தெரியலைங்க. நான் பேச்சுக்காக சொல்லிங்க, ரியலாக சொல்கிறேன். ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீபான் கான்செப்டில் J1 சீரிஸ் இங்கே டிசைன் பண்ணாங்களா, அந்த J1 சீரிஸ் இன்ஜின் அது மிட்ட திருவிட்டே இருக்குது. இருந்தாலும் ரீபான் கான்செப்ட் சொல்கிறேன். இந்த J1 சீரிஸ் இன்ஜின் வந்து பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிய வரும். பார்க்கலாங்க. இதை நம்ம மெயினாக பண்ணுறதுக்கு காரணம், இன்ஜினில் ஒரு சவுண்டு வருது, சில வகையான நாய்ஸ் வருது அப்படின்னா இந்த பிளாக் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே கிளியர் கட்டாக பார்த்துடலாம். நீங்கள் கூட சில பேர் பார்த்துருப்பீங்களா, இன்ஜினை கழட்டாமே ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பார்க்கலாங்க. கிராங்க் சாஃப்ட்டுங்க, கிராங்க் சாஃப்ட்டை பேஸ் பண்ணி பேசிடுறேன். கிராங்க் சாஃப்ட்டோட லெஃப்ட்டில் இருக்கும் ஏறி உட்காந்த பொசிஷனில் லெஃப்ட் சைடு அதில் ஒரு சின்ன டீத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எங்கே போயிருக்கோம் அப்படின்னா செயின் போயிட்டு கேமோட ஸ்ப்ராக்கெட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ கேம் ஸ்ப்ராக்கெட்டு கேம் சாஃப்ட்டுக்கு அடுத்தது மேலே வந்துட்டோம். இப்போ கேம் ஸ்ப்ராக்கெட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்ட்டில் 2 லாப் மாதிரி வரும். அந்த லாபு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு சாஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சாஃப்ட்டு ராக்கராமல் ஹோல்டு பண்ணியிருக்கோம். அதில் 2 ஆம் மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். எல்லாமே ராக்கர் செட்டப்புங்க. 2 ஆம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கேம் சாஃப்ட்டோட லாபம் வந்து அது போய் தட்ட இப்படி ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஆக்ஷனோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலஃபன்ட் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதாங்க வால்வ் நாய்ஸ்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த எலஃபன்ட் ஸ்க்ரூ இன்லெட்லையும் கொடுத்துருப்பாங்க, அவுட்லெட்லையும் கொடுத்துருப்பாங்க. இன்லெட் வாலுக்கு அவுட்லெட் வாலுக்கு அது எதை தட்டும் அப்படின்னா வால்வு தாங்க தட்டும். இன்லெட் வாலையும் அவுட்லெட் வாலையும். இப்போ மேலே பார்த்து பார்த்தாச்சுங்களா, அப்படியே கீழே வருவோம். இந்த செயின் சொன்ன இல்லைங்களா, அதுக்கு ஒரு கெயிட் பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த செயின் டென்ஷனை ஆட்டோமேட்டிக் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அது கொடுத்துருப்பாங்க. அந்த பேரை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கிட்ட ஆட்டோ செயின் டென்ஷனாக இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயினும் டென்ஷன் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராங்க் சாஃப்ட்டோட லெஃப்ட் சைடில் வர ஒரு டீத்தை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் வே கிளச்சு, ரிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்டர் கிளச்சு, இந்த காம்பனண்ட்டோட மேனட்டோ கனெக்ட் பண்ணுவாங்க. மேனட்டோக்கு பார்த்தீங்கன்னா மேனட்டோட பின்னாடி பார்க்கும்போது ஸ்டார்டர் கிளச் இருக்கும், ரிங் இருக்கும், ஒன் வே கிளச் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே டீப்பாக சொல்லிங்க, மெயினான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மேனட்டோ செட்டப். இந்த மேனட்டோக்கு பின்னாடி ஸ்டார்டர் கிளச் இருக்கும். அது டீ தான் இருக்குங்க. அதாங்க செயின் ஸ்ப்ராக்கெட் மாதிரி இருக்குங்க, கீருங்க. அந்த கீர் எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஐடியல் கீர் கனெக்ட் ஆகும். இந்த ஐடியல் கீரு மறுபடியும் ஒரு ஐடியல் கீரு, அதுக்கப்புறம் மோட்டரில் வர ஒரு கீரு, ஸ்டார்டர் மோட்டர் இருக்கு இல்லைங்களா, மோட்டரில் ஒரு கீரு. அப்போ இப்படி ரிவர்ஸில் வருங்க. மோட்டரோட பின் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் இருக்கும். அதுக்கு அங்கிட்டு ஐடியல் கீர் 1, மறுபடியும் இங்கிட்ட ஐடியல் கீர் 2. இது எதை கனெக்ட் பண்ணணும்னா மேனோட பின்னாடி இருக்க ஸ்டார்டர் வச்சு கனெக்ட் பண்ணும் அந்த கீருங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டு வருது அப்படின்னாவே இந்த செட் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஒன் வே கிளச் தான் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து மோட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மேனோட்டு ஆப்போசிட் ஸ்டேட்டர் கயிறு கொடுத்துருப்பாங்க. இந்த மேனோட்டுக்கு மேலே பல்ஸ் கயிறு போட்டிருப்பாங்க. அதான் கிராங்க் சாஃப்ட் போஸ்ட் சார். அது ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஈஸி பேஸ் பண்ண டாப்பிக்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சோம். மேக்ஸிமம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் திரும்ப சொல்கிறாங்க, கிராங்க் சாஃப்ட்டு கேம் சாஃப்ட்டு போய் கனெக்ட் பண்ணுது. அப்புறம் இந்த கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்தீங்க அப்படின்னா மேனட்டோ. இந்த செயினுக்கு மேலே போகும்போது பேர் கொடுத்துருப்பாங்க, கேட் பேடு. அந்த செயினோட டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆட்டோ செயின் டென்ஷன் எங்கே இருக்குது. மேலே போயிட்டுனா கேம் ஸ்ப்ராக்கெட்டு, அப்புறம் கேம் சாஃப்ட்டு, அதுக்கு லெஃப்ட் ரைட் ரோலரு. அந்த ரோலரை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி 2 ஆம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஆமோட டிப்பில் வந்து எலஃபன்ட் ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 எலஃபன்ட் ஸ்க்ரூவும் இன்லெட் வாலையும் அவுட்லெட் வாலையும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வருது சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு, லெஃப்ட் சைடு சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் வருது. இதை இங்கே பார்க்குறதோட அங்கே பார்க்கணுங்க. நமக்கு தெரிஞ்சதாங்களே சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் வருதுனாவே அது எந்த இடத்துல போய் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிரைவ் சாஃப்ட்டில் பிடிச்சிருக்குங்க. கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடு பார்க்கலாங்க. கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடில் டிஃபால்ட்டாக ஒரு கீர் போட்டிருப்பாங்க. அந்த கீர் எதை கனெக்ட் பண்ணால் பேலன்சர் சாஃப்ட்டை கனெக்ட் பண்ணும். அங்கே கீர், இங்கே கீர் டு கீர் பேலன்ஸ் சாஃப்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க, கிராங்க் சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் கம்மி. நம்மளுக்கு 6.2 6.3 அந்த மாதிரி கேஜி வரும். ஏன்னா கிராங்க் சாஃப்ட்டோட வெயிட்டை குறைச்சிட்டாங்களே, பவர் குறையுமா அப்போ நம்ம யோசிக்க தேவையில்லை. அந்த கிராங்க் சாஃப்ட்டோட கவுண்டர் வெயிட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பேலன்ஸ் சாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது ஃபங்க்ஷனில் இது அது இந்த 2 வகையான வெயிட்டு சேர்ந்து ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, பேலன்ஸ் பண்ணி பேலன்சர் சாப்பிட்டு. இப்போ இதே கிராங்க் சாஃப்ட்டில் டிஃபால்ட் இது வந்துச்சுங்களா, கீர் வந்துச்சுங்களா, அதுக்கு மேலே நாம ஒரு கீர் செட் போடுவோம். அது பிரைமரி கீரை போட்டு அதை எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளச் செட்டப் இருக்குங்களா, கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட்டுங்க, அதில் டீ தான் வரும், அதில் கீர் வரும். இந்த பிரைமரி கீர் அந்த கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட்
கீர் இது ரெண்டு கனெக்ட் பண்ண போட்டிருக்கோம். இந்த அவுட்டர் காமன் கிளச் இருக்குங்களா, அதோட இன்னரில் சென்டர் கிளச் மாட்டுவாங்க, அதான் கிளச் ஹப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹப்பில் ஃபிரிக்ஷன் பிளேட் இந்த மாதிரி காம்பினேஷன் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட மேல் பகுதி ஃபினிஷிங்கில் ப்ரெஷர் பிளேட் மாட்டுவோம். அதை ஃபாஸ்டரை போட்டு ஸ்ப்ரிங்கை வச்சு லோட் பண்ணியிருப்போம். இப்போ லோட் பண்ண ஐடியா கிளச் செட்டப் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தனியாக டைக்ராம் நம்ம பார்க்க இருக்குங்க. இருந்தாலும் ஓவராலாக மெயினாக சொல்லணும் போன வீடியோ செஞ்சேன், அதனால ஓவராலாக எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ கிளச் செட்டப் முடிஞ்சுங்களா, அது சென்டரில் ஒரு பின்னு போடப்பட்டிருக்கும். அந்த பின்னை ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது நம்ம கிளச்சை பிடிக்கிறோம் விடுறோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த பின்னை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இந்த பின்னை எப்படி அக்சஸ் பண்ணுவோம், கிளவி சாஃப்ட் இங்கே இருக்குங்க, இது மூலமாக நம்ம அக்சஸ் பண்ணுவோம். கிளச் கேபிள், கிளச் லிவர் அது தெரிஞ்சது தான். அப்புறம் இந்த கிராங்க் சாஃப்டோட ரைட் சைடு போய் இருக்குங்களா, இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கீரை போடுவோம். எதுக்கு அப்படின்னா ஆயில் வந்து பம்ப் பண்ணுற செக்ஷன் இன்ஜினுக்கு வந்து ஆயில் லூப் ஆகிறதுக்கு நம்ம ஒரு மோட்டர் போட்டு தான் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மோட்டருக்கு வருங்க. இப்போ கிராங்க் சாஃப்ட் ரைட் சைடு பார்த்தீங்க, டிஃபால்ட் டீத்து பேலன்ஸ் சாஃப்ட்டுக்கு நாமளே ஒரு கீரை போட்டு அந்த கீரை கொண்டு போய் கிளச்சோட அவுட்டர் காமனில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த கிளச் டோட்டல் செட்டப்பும் கவுண்டர் சாஃப்ட் தான் கனெக்ட் ஆகிருக்கும். நமக்கு தெரிஞ்சதாங்களே, நம்ம கிளச் செட்டப் பார்த்தாவே அது கவுண்டர் சாஃப்ட் தான் மாட்டப்பட்டிருக்கு பார்த்துட்டோம். அந்த கவுண்டர் சாஃப்ட்டில் 1 to 5 கீர்ஸ் இருக்குது. இந்த கிளச்சை வந்து அக்சஸ் பண்ணுறது இந்த பின் மூலமாக அக்சஸ் பண்ணுவோம். ஆயில் சம் மோட்டரை வந்து அக்சஸ் பண்ணுறதுங்க இங்கே செயின் போட்டிருப்போம். அப்போ செயின் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு அந்த இடத்துல வந்துச்சுங்களா, லெஃப்ட் சைடு கிராங்க் சாஃப்ட்டோட அந்த பகுதியில் டிஃபால்ட் டீத்து அதை கொண்டு போய் கேம்ஸ் ப்ரெக்னென்ட் பண்ணாதீங்களா, அது ஒன்று. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் போடுறோம் இல்லைங்களா சாஃப்ட்டில், அந்த கீரு அது ஆயில் சம் மோட்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல செயின் போட்டிருப்பாங்க. அப்போ ரெண்டு செயின் தாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேமை கனெக்ட் பண்ணுது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் சம் மோட்டரை அக்சஸ் பண்ணுது. செட்டப்பு கவுண்டர் செட்டும் இருந்துச்சு. கவுண்டர் செட்டுக்கு பேருது டிரைவ் சாஃப்ட் அவுட்புட் தான் அங்கே சின்ன செயின்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம். இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய கீர் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கான்செப்டாக பண்ணிட்டோம். அடுத்து இப்போ இன்ஜின் வைஸ் பார்த்துருந்தாங்க. இது ஃபுல்லாமே கிராங்க் கேஸு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிலிண்டரு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட ஹெட்டு. சிலிண்டரோட ஹெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்பார்க் பிளக் வருதுங்களா, அதை பார்த்தா தெரியும். ஸ்பார்க் பிளக் வருது, இந்த பாயிண்ட்ல ஏர் வருது, அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர் போடப்பட்டிருப்பாங்க. இந்த மூணுமே இருக்கிறது சிலிண்டரோட ஹெட்டுங்க. அதுக்கு மேலே போகும்போது ராக்கராம் செட்டப்பு, அதாவது வால்வ் ட்ரெயின் சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சாங்களே, இதோட தான் ஆயில் ஃபில் பண்ணுவோம். இது ஆயில் ஃபில்ட்ரு, அடியில் வரக்கூடிய செட்டப்பு, ஆயில் ட்ரை பண்ணக்கூடிய டோரு, அதுக்கு 2 8M ஃபாஸ்டர் போட்டிருப்போம். நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா, இப்போ கேட்குறேன். ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நம்ம பார்த்துதாங்க. இப்போ எனக்கு சவுண்டு இந்த இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, பிளாக் டயக்ராம் படி. இப்போ சவுண்டு வந்து நமக்கு இங்கே வருதுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, இல்லை இந்த பார்ட்டில் வருதுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, இல்லை இங்கே வந்துச்சுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, கிளச்சை அமுத்தி விடும்போது மட்டும் சவுண்டு வருதுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு சவுண்டு இந்த பகுதியிலேருந்து வருது அப்படின்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஏன்னா கீர் போடும்போது சவுண்டு வருது, கீர் போடுறப்ப மட்டும் சேஞ்ச் ஆகிற மட்டும் சவுண்டு வருது அப்படின்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. கீர் போடும்போது சவுண்டு வருங்க, நான் சொல்கிறது டிஃப்ரெண்டான சவுண்ட், அன்யூஸ்வலாக சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த பகுதியில் வந்தால் எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டு வருதுன்னா அப்போ மட்டும் எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இல்லை இந்த மேலே பகுதியில் ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இல்லை இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குங்களா, இதுக்கடியில் சவுண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வருதுன்னா எதை சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. வண்டி அடைச்சடைச்சு ஓடுது அப்படின்னா எதைங்க சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லாத பாயிண்ட் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் திங்க் பண்ணால் நீங்களே சொல்லிடலாம். அப்படி மீறி நம்ம கேட்ட கொஸ்டின்ஸில் வந்து ஆன்சர் பண்ணலாம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஒரு சில சவுண்டு வந்து தாங்க இருக்கும். அதை பார்த்துட்டு ஏதோ இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்கா, இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அன்யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத நீங்கள் டே பை டே வண்டி வாங்கினது டே பை டே அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை அதையும் மேலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இனிமேங்க சவுண்ட் அன்யூஸ்ஃபுல்லாக வருதா எந்த செக்ஷன் சொல்லி நாமளே ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்குங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்களா, ராயல் என்ஃபீல்டில் ரீபான் கிளாஸ் தொட்டி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டு ரீபான் கிளாஸ் தொட்டின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒர்க் நீங்களே பண்ணிடலாங்க. இன்ஜினு அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நீங்கள் டயக்ராமே பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளிஃபைடாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த சிம்பிளிஃபைடு தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை பேஸ் பண்ணி எந்த டவுட்னாலும் கேளுங்க, கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிளியர் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க, ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ இல்லை வாய்ஸ் காலாவோ நம்மளோட ஐடியாவோ நம்ம கொஸ்டினையோ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.